ஹாய் எல்லோருக்கும். நம்ம எரல்ஸ் லக்கி ஸ்பூனுக்கு எப்பொழுதுமே என்கொயரிஸ் மெசேஜில் தான் வரும். பட் சடனாக ஒரு நாள் மலேசியாவிலேருந்து ஒரு பிரதர் கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணி எனக்கு ஒரு ஸ்பூன் எடுக்கணும், ஸோ அதை ஸ்பெஷலாக அவங்க பர்த்டேக்காக அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. 1/2 ஹவரில் உங்களுக்கான ஸ்பூனை கலெக்ட் பண்ணிடலான்னு சொன்னதும் அந்த பிரதர் வீடியோ கால்லையே வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கான கலெக்ஷனை வீடியோ கால்லையே கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. தென் அவங்களோட லக்கி ஸ்பூன் கூடவே மினி சைஸில் அவங்க ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து தென் ஹாப்பி பர்த்டேங்கிற வேர்டிங் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் பர்சனலாக ஹாப்பி பர்த்டே மியாவ்னு போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பிரதருக்காக அதையும் நம்ம ஆட் பண்ணி அவங்களுக்கு பார்சலை சேஃப் அண்ட் செக்யூராக சென்டும் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ரிசீவ் த பார்சல் பவித்ரா அவங்க நம்மளை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. அக்கா ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன தான் இருந்தாலும் நமக்காக ஒரு பர்சன் தேடி தேடி ஒன்று கலெக்ட் பண்ணி அதை சர்ப்ரைசிங்காக பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பட் இதில் நான் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அந்த பிரதர் லெட்டர் ஒன்று ஆட் பண்ணணுன்னு கேட்டிருந்தாங்க. பட் நான் ஆர்டரை வந்து கொரியர் சர்வீஸ்க்கு கொடுத்து அனுப்பிட்ட பிறகு தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த லெட்டரை மட்டும் என்னால் ஆட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கான ஸ்பெஷல் பர்சனுக்கு நீங்களும் இந்த மாதிரி சர்ப்ரைசிங் கிஃப்ட் அனுப்பணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய் பாய்.